ஸ்ரீராம ஜெயம். அனைவருக்கும் வணக்கம். திருவடிகளின் பெருமையை பற்றி நான் பேசப்போகிறேன். கிருஷ்ண பகவான் ராவணனை அழிப்பதற்காக மனித பிறவி எடுத்து ராவணனாக பூமியில் அவதரித்தார். ராமர் மனிதனாக வாழ்ந்த போதும் அவருடைய தெய்வீக தன்மையும் புண்ணியமும் அவர் எங்கு செல்கிறாரோ அவரை பின்தொடர்ந்து கொண்டே இருக்கும். அவர் பாதம் பட்ட இடமெல்லாம் பூக்களாக மாறுமாம். ராமேஸ்வரத்தில் ராமர் பூசித்த சிவலிங்கத்திற்கு பூசை அபிஷேகங்கள் மிக விமர்சனையாக நடந்து கொண்டிருக்கிறது. நம் கஷ்ட காலங்களில் ராமா என்று அவர் திருவடிகளில் தன் சரணடையும் போது அவர் நமக்கு நன்மை செய்வார். விஸ்வாமித்திரர் ராமர் லட்சுமர் வனத்துக்குள்ளே செல்கையில் அங்கு ஒரு கருங்கல்லில் துளசி செடி முளைத்திருந்தது. அது என்ன என்று ராமர் வினவினார். கௌசிக முனிவர் அகலிகை என்ற பத்தினி பெண்ணுடன் வாழ்ந்து வந்தார். இந்திரனுக்கு அகலிகை மேல் கொண்ட மோகத்தினால் சேவல் உரு கொண்டு கூவினார். விடிந்தது என்று எண்ணி முனிவர் ஆற்றங்கரைக்கு குளிக்கச் செல்கையில் முனிவர் போன்று உருவம் கொண்டு இந்திரன் ஆசிரமத்துக்குள் நுழைந்தார். ஏதோ வினோதமாக இருப்பதாக எண்ணி திரும்பிய முனிவர் கண்ட காட்சியானது அவரை கோபம் கொள்ள செய்தது. பூனை உருவம் எடுத்து இந்திரன் ஓடினான். அகலிகையை பார்த்து கருங்கல்லாக போவாய் என்று இந்திரனுக்கு 1000 குறிகள் வரும் என்றார். எதுவும் தப்பாக நடக்கவில்லை, எங்களை மன்னித்தருள்க என்று கேட்கையில் ராமர் பாதம் பட்டதும் பெண்ணாக மாறுவாய் என்றும் இந்திரனுக்கு 1000 கண்ணாக மாறும் என்றும் பாவ விமோசனம் கொடுத்தார். சித்திரக்கூட மலையில் ராமரும் சீதாதேவியாரும் வசிக்கும்போது பரதன் அவர் தாய்மார்களுடன் தன் படைகளுடனும் சித்திரக்கூடத்தை நோக்கி வந்தார். பெரும் படையை பார்த்த லட்சுமணன் யுத்தத்திற்கு வருவதாக எண்ணி மிகவும் கோபம் கொண்டார். ஆனால் வினோதமான மேனியும் புழுதி பொடிந்த முகம் வாடி இருப்பதையும் கண்டு ராமரும் லட்சுமணரும் மனம் இறங்கினர். தந்தை இறந்த செய்தியை கேட்டு மிக வருந்திய ராமர் அவருக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்தார். பின் பரதன் ராமரை அரசாள அழைக்கையில் மறுத்தார். தந்தைக்கு தான் செய்த சத்தியத்திற்கு தவற மாட்டேன் என்றார். அவருடைய பாதுகையாவது தருமாறு கேட்டு அதை வாங்கி தன் தலை மீது வைத்து இதுவே என் மணிமுடி என்று கூறி நந்தி கிராமத்திற்கு சென்று பாதுகையை புனித நீராட்டி சிங்காசனத்தில் அமர்த்தி அதன் கீழே இருந்து கொண்டு அரசு காரியங்களை நிகழ்த்தினார். இது திருவடிகளின் பெருமையை எடுத்துரைக்கும் மிக சிறந்த விஷயமாகும். ராமபக்த ஆஞ்சநேயரை பற்றி கண்டிப்பாக கூற வேண்டும். ராமர் மீது கொண்ட அதிக அன்பினால் அனுமன் கடலை தாண்டி சீதாதேவியை காண செல்கிறார். சீதையிடம் சூடாமணியை பெற்று கொண்டு ராமனிடம் வந்து கொடுத்தார். சூடாமணியை கையில் பெற்ற உடனே ராமர் மனதில் உள்ள துயரம் யாவும் நீங்கின. கண்களில் இன்ப கண்ணீர் பெருகியது. மார்பும் தோல்வும் துடித்தன. அப்போது அங்கதனும் சாம்பவானும் இனியும் தாமதியாது உடனே புறப்பட எண்ணி வானர சேனையுடன் இலங்கையை நோக்கி பயணித்தனர். வெற்றி பெற்ற ராமரும் சீதையும் அயோத்திக்கு வந்தடைந்தனர். சகோதரர் மூவரும் அருகில் இருக்க, தேவியார் பக்கத்தில் அமர்ந்திருக்க, ராமரின் திருவடியே சரணம் என அனுமன் கீழே இருக்கும் அற்புத பட்டமளிப்பு காட்சியானது நம் அனைவருடையும் மெய்சிலிர்க்க வைக்கும். நாம் மனதார ராமநாமத்தை செபித்து கொண்டே இருந்தால் அவரே நம்முடைய அனைத்து எண்ணங்களையும் ஈடேற்றுவார். நம்முடைய அந்திம காலத்திலும் உயிர் உயரும் வேளையிலும் ராமா ராமா என்று கூறினால் நமக்கு மோட்சம் கிட்டும். மனதார உளமாக ராமநாமத்தை சொல்லிக்கொண்டு அவர் திருவடிகளில் சரணமடைவோம். எங்கும் வெற்றி, எதிலும் வெற்றி.
ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம்.